ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு அவர் சேனல் பிரியமுடன் ஜிவிஐ. இன்றைக்கி நாம் ஹெல்தியான கிறிஸ்பி வாழைப்பூ உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். லெட்ஸ் ஸ்டார்ட். இதோ நான் ஃப்ரெஷ்ஷாக ஒரு வாழைப்பூ வாங்கி வச்சுருக்கிறேன். அதில் தேவையில்லாததெல்லாம் எடுத்துட்டு க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம உருண்டைக்கு தேவையான வாழைப்பூவை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். 150 கிராம் கடலைப்பருப்பு 3 மணி நேரம் ஊற வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறேன். 10 பல்லு பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, 3 பட்டை, 3 லவங்கம். இது மசாலா பொருள் எல்லாம் கடலைப்பருப்போடு சேர்த்து உப்பையும் அதனோடவே சேர்த்து தண்ணி ஊற்றாமல் கொரன்னு அரைச்சி வச்சுக்க போகிறேன். நான் அரைச்சி வச்ச மாவு ரெடி ஆயிடுச்சு. அதனோட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். 3 பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி அதனையும் சேர்த்துக்கிறேன். நறுக்கி வச்ச வாழைப்பூவையும் இதனோடையே சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி இலை, இது எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்துக்கிறேங்க. ஒரு உருண்டையாக பிடிச்சி ஒரு பிளேட்டில் ரெடியாக வச்சுக்கலாங்க. நாம் இதையே வடையாக தட்டி கூட போட்டு ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். பட் குழந்தைங்க உருண்டையாக இருக்கும்போது அட்ராக்டிவாக பார்த்து ஆசையாக விருப்பமாக சீக்கிரமாக சாப்பிட்ருவாங்க. அதனால் நான் இன்றைக்கி உருண்டை செய்ய போகிறேன். இதோ நம்ம வாழைப்பூ உருண்டை ரெடியாக இருக்குதுங்க எண்ணெயில் போடுறதுக்கு. நம்ம இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு உருண்டையாக எண்ணெயில் விட்டுக்கலாம். ஹை ஃப்ளேம்லையும் இல்லாமல் சிம்லையும் இல்லாமல் மிதமான சூட்லையே வச்சுக்கோங்க. இப்போ நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகி வந்துட்டு இருக்குதுங்க. இன்னுமே நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம உருண்டை நல்லாவே பொன்னிறமாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 3 உருண்டையாக எண்ணெயிலேருந்து எடுத்துக்கிறேங்க. இப்போ நம்ம கிறிஸ்பியான வாழைப்பூ உருண்டை ரெடி ஆயிடுச்சுங்க. இது நம்ம லாக்டவுனில் ஸ்நாக்காக கூட குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம். பெண்களுக்கும் ரொம்பவே நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.